மதுரைக்குன்ட்டே ஒரு பெரிய நீண்ட நெடிய அரசியல் மரபு இருக்கு. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகும் மதுரையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. குறிப்பாக எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பேரும் மதுரையும் இரண்டரை கலந்த ஒன்று. ஜெயலலிதாவும் அதிமுகக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்த ஒரு இடமா நம்ம மதுரையை சொல்லலாம். இப்படி விஜயகாந்த் தனது அரசியல் கட்சியை தொடங்கினது மதுரை மண்ணில் தான். மக்கள் நீதி மையத்துடைய கட்சி தலைவர் கமலஹாசன் மதுரையில் தான் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் வழியாக ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நடைப்பயணமாக போகிறாங்க. ரோட் ஷோ நடத்தி காமிக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தென் மாவட்டங்களில் பாரதிய ஜனதா வலுப்படுத்தணுன்றது மதுரையை மையமாக வச்சு கிளம்புகிறார். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். தேர்தல் கள நிலவரத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மதுரை மாவட்டம். இன்றைய அரசியல் கள நிலவரத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி மதுரைக்குன்ட்டே ஒரு பெரிய நீண்ட நெடிய அரசியல் மரபு இருக்குது. சுருக்கமான ஒரு மதுரையோட வரலாறை நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு இன்றைய கள நிலவரத்துக்குள்ளே நம்ம வரலாம். தமிழக நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களில் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. சங்க காலத்திலேருந்தே மதுரைக்கும் அரசியலுக்குமான தொடர்பு இப்படி ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆண்ட போது மதுரை மண்ணிலிருந்து சுதந்திரத்திற்கான பல்வேறு செயல்களும் நடந்தன. நாடக கம்பெனிகள், அதாவது திரைப்படங்களுக்கு முன்னோடியாக இருந்தது இல்லையா நாடகங்கள், அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு தேசபக்தியை வலியுறுத்தக்கூடிய விதமாக எஸ்.எஸ். விஸ்வநாத் தாஸ், அதுக்கப்புறம் நவாப் ராஜமாணிக்கம், மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான விஷயங்களில் நாடகங்கள் மூலியமாக பல்வேறு அரசியலை அந்த மதுரை மண் பேசிச்சு. இந்த தேசபக்தின்னு சொல்லும்போது மகாத்மா காந்தியடிகள் மதுரையில் தான் 1921 அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்துட்டு தானும் மேலாடை துறந்த ஒரு நிகழ்வும் இந்த மதுரை மண்ணில் தான் நடந்தது. சுதந்திர இந்தியாவுக்கு பிறகும் மதுரையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. குறிப்பாக எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பேரும் மதுரையும் இரண்டரை கலந்த ஒன்று. அவருக்கு முதல்ல ரசிகர் மன்றம் அமைக்கப்பட்டது எம்ஜிஆருக்கு மதுரை மண்ணில் தான். அதே போல் நாடோடி மண்ணில் அவருக்கு தங்கவாள், வீரவாள், இன்றைக்கெல்லாம் எல்லா அரசியல் கட்சியிலும் வீரவாள் தரதை ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க இல்லையா. இது ஆரம்பிச்சது அந்த மதுரை மண்ணில் இருந்தால். திமுகவில் தான் ஓரங்கட்டப்பட்டதாக உணர்ந்த சம்பவமும் எம்ஜிஆருக்கு மதுரை மண்ணில் தான் நடந்தது. அதற்கு பிறகு அவர் அதிமுகன்ற கட்சியை நிறுவி அந்த மேங்காட்டு போட்டலில் தான் அவர் அந்த கூட்டத்தை நடத்தி அதிமுகன்றது மாதிரி வராரு. அவருடைய கட்சியோட கொள்கை என்ன அப்படின்ட்டு 1974 கேட்கும்போது அண்ணாயிசம்னு சொன்னதும் அந்த மதுரை மண்ணில் வைத்து தான். இப்படி எம்ஜிஆரும் அதிமுகவும் மதுரையும் பின்னி பிணைஞ்ச ஒரு தொகுதி. மதுரை மேற்கிலேயே எம்ஜிஆர் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சு வெற்றி பெற்ற ஒரு தொகுதியும் கூட. அதே போல் ஜெயலலிதாவும் அதிமுகக்குள்ள ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்த ஒரு இடமா நம்ம மதுரையை சொல்லலாம். இப்படி அதிமுகவுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் மதுரை இருக்குது. அதே போல் அடுத்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் விஜயகாந்த் தனது அரசியல் கட்சியை தொடங்கினது மதுரை மண்ணில் தான். மக்கள் நீதி மையத்துடைய கட்சி தலைவர் கமலஹாசன் மதுரையில் தான் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கினார். சொல்கிறதா இருந்தால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அந்த இடத்துல தான் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தார். காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இணைந்தது இதே மதுரை மண்ணில் வச்சு தான். 1950-60களில் பார்த்திங்கன்னா மதுரையில் நிறைய படிப்பகங்கள் உருவாச்சு. தானப்ப முதலி தெருவில் லால் பகதூர் சாஸ்திரி படிப்பகம், பேச்சியம்மன் படித்துறையில் கம்யூனிஸ்டுகளுக்கான ஒரு படிப்பகம், அதே போல் பழைய கல்பனா தேட்டர் பக்கத்தில் திமுகவுடைய படிப்பகங்கள், இப்படி நிறைய படிப்பகங்கள் அங்கே இருந்தது. அரசியல், அன்றாட அரசியலில் அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள், கைரிக்ஷா எழுத்தக்கூடியவங்க, இப்படியான விஷயங்கள்லாம் அரசியலின் அத்தனை தகவலும் பேசக்கூடிய அளவுக்கு ஆர்வமான ஒரு மக்களாக மதுரை மக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தூங்கா நகரமாக இருந்தது. அங்கே பக்கத்தில் மில்லாக இருந்தது. 3 வேளையும் மக்கள் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்நேரமும் விழிப்போட, அரசியல் விழிப்போடையும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்படி நீண்ட நெடிய அரசியல் பின்னணி கொண்ட மதுரை மாநகர் மீண்டும் அரசியல் முக்கியத்துவம் பகுதியாக மாறி இருக்கு. பார்த்திங்கன்னா 47 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரை உத்தங்குடியில் திமுகவுடைய பொதுக்குழு நடந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் வழியாக ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நடைப்பயணமாக போகிறாங்க. ரோட் ஷோ நடத்தி காமிக்கிறாங்க. மதுரையில் திமுகவுடைய வலிமை என்னன்றதை நீங்கள் இந்த எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எழுச்சிமிகு ரோட் ஷோ இருந்தது. மதுரை திமுக பொதுக்குழு மாநாட்டில் பெரிய ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளரான மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி செஞ்சுருந்தார். அப்போ அவர் மேடையில் பேசும்போது 10 தொகுதியில் வெற்றி பெற்று உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சவாலரை விடுத்திருந்தார். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனை
கட்டாயம் வெற்றி பெற வைப்பேன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி சவால் விடுத்திருந்தார். அந்த சவாலை அவர் நிறைவேற்றி காமிச்சார் மூர்த்தி. அந்த வகையில் சவால் விடுப்பதும் அதை நிறைவேற்றி காட்டுறதும் ஒரு மூர்த்திக்கு ரொம்ப அரசியலில் ஒரு தீவிரமான ஒரு அணுகுமுறை இருக்கின்றதை காட்டுது. இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு தென் மாவட்டங்களில் பாரதிய ஜனதா வலுப்படுத்தணுன்றது மதுரையை மையமாக வச்சு கிளம்புறார். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி சார்பாக போட்டியிட்ட பேராசிரியர் ராமசீனிவாசன் வந்துட்டு அதிமுகவிடம் கூடுதலாக வாக்குகள் பெற்று 2வது இடத்துக்கு வந்ததுனால தென் மாவட்டங்களில் பாஜகவை நம்மளால் வட மாவட்டங்களை கம்பேர் பண்ணுறது எளிதில் வளர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அதனால் மதுரையை மையமாக வச்சு அவங்க மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த இடத்துல பல்வேறு ஆலோசனைகள் நடத்துகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் திமுகவுடைய 47 ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு பொதுக்குழு கூட்டம், முதலமைச்சருடைய ரோட் ஷோ, மறுபுறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வருகை, பாஜகவுடைய ஆலோசனை கூட்டம் இப்படி இருக்குது. இன்னொரு புறம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர் வந்து நீலகிரி ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் பண்ணும்போது மதுரை விமான நிலையத்துக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் அவரை பார்க்குறதுக்கு அவருடைய தொண்டர்கள் திரள்றாங்க. அங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பு அல்லாத ஒரு செய்தியாளர் சந்திப்பு அவர் நடத்துகிறாரு. இப்படி அவருடைய வருகை, ஏன்னா அவரும் வந்துட்டு தன்னுடைய படங்களுடைய வெற்றியை வந்துட்டு மதுரை மையமாக வச்சு அவர் கணக்கு போடக்கூடியவர். மதுரை ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர் போட்டிடுவார்ன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்து ஒரு போஸ்டர்லாம் அடித்து ஒட்டினாங்க மதுரை மேற்கு தொகுதியில். அதனால் தாவேக்காவும் மதுரைக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் தருது. இப்படி மீண்டும் அரசியல் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு மதுரை மண்ணில். இந்த முறை கள நிலவரம் என்னன்றதை பார்ப்போம். இன்றைய தினம் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. மதுரை நகருக்குள்ளாக ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகள், புறநகரில் ஒரு 5. மதுரை மத்தி, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, இப்படி மதுரை மாநகருக்குள்ளே ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகள். மேலூர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், சோழவந்தான், உசிலம்பட்டி அப்படின்ட்டு ஒரு 5 புறநகரில் சட்டமன்ற தொகுதிகள். இதில் திமுகவும் அதிமுகவும் 2021 சட்டமன்ற தேர்தலில் சம பலத்தோட திமுக கூட்டணி 5 இடங்களையும் அதிமுக கூட்டணி 5 இடங்களையும் மொத்தம் ஈக்குவலான ஒரு இடத்துல இப்போ இருக்காங்க. 2026 எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது, தொகுதிகள் யாருக்கெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது, புதிய வேட்பாளர் வாய்ப்பு இருக்கா, இப்போது இருக்கக்கூடிய கரண்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கே மீண்டும் சீட்டு தர வாய்ப்பு இருக்கா, இப்படி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் கட்டமாக இந்த மதுரை மாநகருக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிகள் நிலவரத்தை பார்த்துடலாம். மதுரை மத்தி இந்த தொகுதியுடைய நடப்பு எம்எல்ஏ பார்த்திங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவர் எதிர்த்து 2021 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பசும்பொன் தேசிய கழகத்துடைய ஜோதி முத்துராமலிங்கம் இரட்டை இலை சின்னத்திலே போட்டிடுறாரு. அவர் தோல்வியை தழுவுறாரு. மதுரை மத்தின்றது ஒரு பெரிய தொகுதியெலாம் கிடையாது, ஒரு சின்ன மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மொத்தம் உள்ளடக்கிற ஒரு பகுதி தான். அந்த இடத்துல சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, கூடவே யாதவர்கள் இருக்கிறாங்க, பிரமலை கல்லர்கள், இப்படி ஒரு அனைத்து சமுதாய இனத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக மதுரை மத்திய தொகுதி இருக்கிறது. திமுகவுக்குள்ள பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளாக ஒரு சின்ன ஒரு மனக்கசப்போடு தான் பிடிஆர் இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அவருடைய பேட்டியை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய சொந்த கருத்து இல்லை. ஏன்னா சில பேட்டிகள்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கான அதிகாரம் எனக்கு இல்லை, மாவட்ட செயலாளர் போய் கேளுங்க, நான் சாதாரண கட்சியோட அடிப்படை தொண்டன் அப்படின்ற மாதிரியான சில பேட்டிகளை சமீபத்தில் அவர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல திமுகவுக்கு மொத்தம் 3 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. ஒன்று தளபதி, இன்னொன்று மூர்த்தி, இன்னொன்று வந்து மணிமாறன். பிடிஆருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கூட கிடையாது. மதுரை மேயருக்கு பிடிஆர் தன்னுடைய ஆதரவாளர் பொன் வசந்தோட மனைவி இந்திராணி வந்துட்டு முன்மொழிகிறாரு. பெரும் போராட்டங்களுக்கு இப்போ மதுரை மேயராக இந்திராணி பதவி வகித்தாங்க. அவங்களுக்கு திமுக கவுன்சிலே கூட பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை. மதிமுக கவுன்சிலர் இல்லை, சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை கட்சி கவுன்சிலர் கூட பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை. ஒரு கட்டத்தில் திமுகவுக்குள்ள பிடிஆரும் அவர் நிதியமைச்சர் பொறுப்பில் வந்துட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாறுறாரு. அதுக்கு பிறகு அவரும் பெரிய அளவுக்கு கட்சி தலைமை கூட இணக்கம் இல்லாமல் அமைதியாகும்போது இந்திராணிக்கான முக்கியத்துவம் மதுரை மேயர் பொறுப்பில் வந்து குறையுது. அப்போ பொன் வசந்தன் என்ன பண்ணுறாருன்னா தடாலடியாக பல்வேறு விஷயங்களில் நடவடிக்கை எடுக்கிறாரு. அதாவது கடந்த சில வருடங்களில் மதுரை மாநகராட்சியில் 5 ஆணையர்கள் மாறிட்டாங்க. இப்போ 6வது ஒரு புதிய ஆணையர் சித்ரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் தான் ஜூன் 1 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரைக்கு வரும்போது அதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கும்போது பொன் வசந்த் வந்துட்டு இன்னொரு ஆலோசனை கூட்டத்தை போகிறார். அதாவது கட்சி விரோத நடவடிக்கைன்னு கூறி இந்திராணியுடைய கணவர் பொன் வசந்தை திமுக வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து தற்காலிகமாக நீக்கிறாங்க. அப்போ பிடிஆருடைய ஆதரவாளருக்கே இதான் நிலைமை. அவருக்கு கட்சிக்குள்ளே இல்லாட்டி மதுரை மாவட்டத்துக்குள்ளே பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவு இல்லைன்றது தான் கலை யதார்த்தம். ஆனால் அவருடைய தந்தையார் பிடிஆருடைய செல்வாக்கு, பழனிவேல் தியாகராஜனுடைய ஆங்கில புலமை, நேர்மையான செயல்பாடுகள் வந்துட்டு மதுரை மத்திய தொகுதியில் ஒரு பெரிய வரவேற்பு தந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வட இந்திய ஊடகங்களோ இல்லாட்டி ஆங்கில ஊடகங்களோ தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக பற்றி பேட்டி எடுக்கிறதா இருந்தால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தான் அணுகுவாங்க. அவருடைய பேட்டிகள் வந்துட்டு இந்தியா முழுக்க
வைரல் ஆகிறதும் உண்டு. சமீபத்தில் அப்படி 2-3 பேட்டிகள் வைரல் ஆச்சு. அதனை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சரையும் பகிர்ந்து பாருங்கள், இந்த உண்மைகளை கேளுங்கன்ற மாதிரியான விஷயங்களை அவர் டேக் பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும்போது முதலமைச்சருக்கு அவருக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படும். ஒரு பக்கம் கட்சியிலேருந்து விலகலான்ட்டு பிடிஆர், கட்சியிலேருந்து விலகலான்னா தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய பிடிஆர் இத்தகைய செயல்பாடுகள் வரும்போது மீண்டும் ஒரு முக்கியத்துவம் பெறுவார். அந்த வகையில் மதுரை மத்திய தொகுதியில் மீண்டும் பிடிஆர் தான் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுக நேரடியாக வேட்பாளரை நிறுத்தினாலோ இல்லாட்டி அந்த இடத்துல கூட்டணிக்கு ஒதுக்கினாலோ, ஏன்னா பசுமன் தேசிய கழகத்துக்கு போன தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஆனால் அவங்களால் வெற்றி பெற முடியல. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் 2 தொகுதிகளாச்சும் கேட்டு பெறுவதற்கு ஒரு காய் நகர்த்துறாங்க. இதுதான் மதுரை மத்தியோடைய நிலவரமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். மதுரை கிழக்கு தொகுதியில் வந்துட்டு எம்எல்ஏவாக இருக்கிறவர் திமுகவின் மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், மாவட்ட செயலாளர். அவர் எடுத்து அதிமுகவில் கோபாலகிருஷ்ணன் 2021 நின்னார். யாதவ இனத்தை சேர்ந்தவர். அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. திமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு மண்டலங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் முகங்கள் உண்டு. அதுபோல் மதுரைக்கான ஒரு அரசியல் முகமாக மூர்த்தி மாறிட்டு வராரோ சமீப காலமாக அப்படின்றது தான் தோணுது. ஏன்னால் இந்த திமுக பொதுக்குழுவை அவர் நடத்தி காட்டிய விதம் அவர் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக கட்சியில் மாற்றிருக்கு. அதனால தான் அவருக்கு கூடுதலாக சில பொறுப்புகளும் கட்சியில் மதுரை மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு. மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அது தனி தொகுதியாக மாறாவிட்டால் மூர்த்தியாக அந்த இடத்துல நின்னார்னா கட்டாயம் மூர்த்திக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல வேறு யார் நின்னாலுமே வெற்றி வாய்ப்பு குறைவு தான். மூர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாரந்தோறும் ஒரு கறி விருந்துகளை அந்த தொகுதியில் நடத்திட்டு வர்றாரு. அந்த தொகுதி மட்டும் சொல்ல முடியாது, மதுரை மாவட்டத்தின் பல இடங்களில் அவர் நடத்திட்டு வர்றாரு. ஏதேனும் ஒரு பொது உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பில் திமுக உறுப்பினர்களை கூப்பிட்றாங்க. பெரிய அளவுக்கான ஒரு விருந்துகளை நடத்துகிறார். அத்தனை பேருக்கும் உதாரணம் சொல்கிறதா திமுக பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட 300 கிடா வெட்டினாங்க அப்படின்னா பார்த்திங்க அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கான அந்த விருந்து எப்படி இருந்திருக்குண்டு. அதே பாணியில் தான் இப்போது அவர் வாரந்தோறும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கறி விருந்து நடத்துகிறாரு. எல்லார் பக்கமும் அவர் அரவணைச்சு போகிறாரு. தொகுதிக்குள்ளே தண்ணியாக செலவு பண்ணுறாரு பணத்தை அப்படின்ற ஒரு பேச்சு நிறைய அடிபடுது. அந்த வகையில் மதுரை கிழக்கில் அது தனித்தொகுதியாக மாறாத பட்சத்தில் மீண்டும் மூர்த்தி அந்த இடத்துல நின்னார்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. மதுரை கிழக்கு நிலை எப்படின்னா, மதுரை மேற்கில் அதிமுகவுடைய செல்லூர் ராஜு தான் தொடர்ச்சியாக 3 முறை ஹாட்ரிக் வெற்றி அடித்தவர். அந்த ஹாட்ரிக் வெற்றி அடித்ததுனாலே என்னவோ அவர் ஒரு மிதமிஞ்சிய ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. மறுபடியும் திமுகவினர் எப்படியாச்சும் அந்த இடத்த கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. செல்லூர் ராஜுக்கான அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீண்ட காலமாக கட்சி பணியாற்றிய ஒரு அனுபவம், அந்த சமுதாய வாக்குகளை பெற்றிருக்கிறதுனால செல்லூர் ராஜுக்கு ஒருபுறம் அந்த இடத்துல வரவேற்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக 3 முறைன்றப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த தொகுதிக்குள்ளே பேசப்படுது. திமுகவில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 பேருடைய பேர்கள் அடிப்படுது. மாநில இளைஞரணி துறை செயலாளர் இருக்கக்கூடிய ஜிபி ராஜா, அவர் மூர்த்தியோடைய ஆதரவாளர். பிறகு ஜெயராமன், அப்புறம் தலைமை நிலை செயலாளர் இருக்கக்கூடிய தனசெல்வம். இந்த 3 பேருடையும் திமுகவில் அந்த இடத்துல வேட்பாளர், ஏன்னா கடந்த முறை சின்னம்மாள்ன்றவர் நிறுத்தப்பட்டாங்க, பெரிய அளவுக்கு அவங்களால வெற்றி வாய்ப்பு பெற முடியல. இந்த முறை இந்த ஜிபி ராஜா, ஜெயராமன், தனவேல், இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர், அதிகபட்சமாக ஜிபி ராஜாவுக்கு, ஏன்னா மூர்த்தியோட ஆதரவாளர்ன்றதுனால அவருக்கே அந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் செல்லூர் ராஜுக்கும் அவருக்கான போட்டி என்பது ஒரு டக் ஆஃப் வரதாக இருக்கும். அவள் எளிதாலாம் வெற்றி பெற்ற முடியாது இந்த முறை. அடுத்தபடியாக மதுரை வடக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளரான தளபதி அந்த இடத்துல தான் இருக்கார். அவர் தான் இப்போ கரண்ட் எம்எல்ஏவும் கூட. 70க்கும் மேலே அவருக்கு வயசாகிடுச்சு. அவர் எடுத்து இந்த முறை வந்துட்டு அதிமுக கூட்டணியில் பிஜேபி அந்த இடத்த கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேராசிரியர் ராமசீனிவாசன் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் கிடைத்த வாக்குகளில் இந்த மதுரை வடக்குலேருந்து அவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சிருக்கிறதா நம்புகிறாங்க. அதனால் மதுரை வடக்கில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியான பிஜேபியின் மூலமாக அதிமுக தலைமைக்கு ஒரு நெருக்கடி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஏன்னா அவரும் சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர். மதுரை வடக்கு தொகுதியில் அதிகப்படியான அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. இந்த முறை ஒரு கடுமையான ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதிமுக பாஜக சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக ஒதுக்கப்பட்டது பூமிநாதன் அந்த இடத்துல இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ரொம்ப எளிமையான மனிதர். நேரடி ஒரு கவுன்சிலர் எப்படி அங்கே வீதி வீதியாக நடந்து எளிதில் மக்களை சந்தித்து பேசுவார், அத்தகைய ஒரு குணாதிசயம் கொண்டவர். இந்த முறை அதே போல் அவர் துரை வைகோவுக்கு ரொம்பவே விசுவாசியானவர். அதனால் மதிமுகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல மீண்டும் பூமிநாதனுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை திமுகவே அந்த இடத்துல நாங்கள் கிளம்புறங்க போகிறோம் அப்படின்ற ஒரு பேச்சும் அந்த இடத்துல அடிபடுது. அதுக்கு எதிராக அந்த பக்கம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணன்,
இடைத்தேர்தலில் வந்துட்டு ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுன்ற மித்தை வந்துட்டு உடச்சி காட்டினது திமுகவில் இருந்தப்போ டாக்டர் சரவணன். அதுக்கு பிறகு பாஜக போகிறாரு, அதுக்கு பிறகு இப்போ மீண்டும் அதிமுக வர்றாரு. இனிமேல் நம்ம வந்துட்டு கட்சிகள் மாற முடியாதுன்ற நிலைமையில் அதிமுகவில் அவர் மதுரை மாவட்டத்தில் நீங்கள் எந்த தொகுதி கொடுத்தாலும் நான் ஜெயிச்சு காட்டுவேன், குறிப்பாக இந்த தொகுதியில் நான் மதுரை வடக்கில் நின்று நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப முட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு அதிகப்படியான அளவுக்கு அங்கே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டாக்டர் சரவணன் நின்னார்னா பணத்தை தண்ணியாக இறைப்பார். அதற்கு மதிமுகவுடைய பூமிநாதன் ஈக்குவலான டஃப் கொடுப்பாருன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை அந்த இடத்துல மதுரைக்கு தேர்தல் பொறுப்பாளராக மூர்த்தி நியமிக்கப்பட்டால் அவர் அந்த தொகுதிக்குள்ளே கிளம்புறாங்கன்னா அப்போ ஒரு ஈக்குவலான ஃபைட் இருக்கலாம். இல்லை என்றால் மதிமுக பூமிநாதன் வெர்சஸ் அதிமுக டாக்டர் சரவணன் வரும்போது அந்த இடத்துல அதிமுக கை வாங்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மதுரை நகருக்குள்ள இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களுடைய நிலைமைனா புறநகரில் பார்த்தீங்கன்னா மேலூர் வந்துட்டு இப்போது அதிமுகவில் பெரிய பிளான் இந்த பெரும்படுகு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இருக்கார். கடந்த 2021 தேர்தலில் அவர் எடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் ரவிச்சந்திரன் எம்பி மாணிக்கம் தாக்கூருடைய மாமனார் அவர் தான் நின்னார். ஆனால் தோற்று போனார். இந்த முறை அந்த தொகுதி மீண்டும் காங்கிரஸ் வசமே போச்சுன்னா அந்த இடத்துல அதிமுக வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அதிமுகவிலும் பெரிய பிளானுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுமான்றதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த இடத்துல வேறு சிலர் காய நகர்த்திட்டு இருக்கிறதா தகவல் வருது. திமுக ஒருவேளை அந்த இடத்துல காங்கிரஸுக்கு பதிலாக திமுக கிளம்புறதுன்னா கண்டிப்பாக பெரிய பிளானோ இல்லாட்டி அதிமுகவில் வேறு யார் இருந்தாலுமே அந்த இடத்துல திமுக நிற்கும்போது அந்த இடத்துல திமுக வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. அதன் கூட்டணி கணக்குகளை பொறுத்து தான் மேலூர் தொகுதியுடைய முடிவுகள் மாறும். சோழவந்தனில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வேட்பாளர் வெங்கடேசன் தான் அந்த இடத்துல எம்எல்ஏவாக இருக்கார். அவரை எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் அவர் தோல்வியை தழுவுறாரு. இந்த முறை அது தனித்தொகுதி, மதுரை மாவட்டத்தில் தனித்தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சோழவந்தான். விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை திமுக கூட்டணியில் கூடுதலாக 1-2 இடங்களை முட்டி மோதுறாங்க. அதில் மதுரை மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு சீட்டு தாங்க, அந்த தொகுதி சோழவந்தானா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வெங்கடேசன் மேலேயும் பெரிய அளவுக்கான எதிர்ப்பும் இல்லை, வரவேற்பும் இல்லை. அந்த வகையில் ஒருவேளை சோழவந்தான் தொகுதி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இப்படி கிடைச்சா அந்த இடத்துல விசிக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக திருமங்கலம் தொகுதி, இந்தியாவுக்கே திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்த ஒரு தொகுதின்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் தான். இப்போ அதோடைய எம்எல்ஏவாக இருக்கிறவர் அதிமுகவுடைய ஆர்பி உதயகுமார். இது அரசியல் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். இன்று தேர்தல் வைத்தாலும் நாளை தேர்தல் வைத்தாலும் நாளை மறுநாள் தேர்தல் வைத்தாலும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் தான் வெற்றி பெறுவார். அவரை இப்போ அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அந்த தொகுதிக்குள்ளே அவர் இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். தொகுதியில் எல்லா வீடுகளையும் அவர் மொய் எழுதாத வீடே இல்லை. அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அந்த எல்லா தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் ஏதேன்னு ஒரு வகையில் 5000 முதல் 10,000 வரை அவருடைய சொந்த பணம் கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காது குத்து நடந்தாலும் சரி, இல்லை காரியங்கள் நடந்தாலும் சரி, இல்லை கல்வி மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலும் ஆர்பி உதயகுமாருடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பேரையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொகுதிக்குள்ளே நெருக்கமானவர் ஆர்பி உதயகுமார். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியில் ஓபிஎஸ்க்கு அடுத்தபடியாக இன்னொருத்தரை அந்த சமூகத்திலிருந்து கொண்டு வரணும்னு நினைக்கும் போது ஆர்பி உதயகுமார் அந்த இடத்துக்கு தேர்வு செஞ்சார்ன்றது குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுதியில் திமுகவுடைய மாவட்ட செயலாளரான மணிமாறன் தான் அங்கே நின்று தோற்று போனார். அவர் சேடப்பட்டியாருடைய மகன். சேடப்பட்டி முத்தியா அதிமுகவில் இருந்து வந்தவர் இல்லையா, திமுகவில் சேடப்பட்டி முத்தியாவுடைய மகன். ஆனாலும் கூட மாவட்ட செயலாளரில் மூர்த்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மணிமாறனுக்கு கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கான ஒரு இணக்கம் இல்லைன்னு தான் தெரியும். ஏன்னா சபரீஷனுடைய கிளாஸ்மேட்டு ஒரு நெருக்கமானவர் தான் மணிமாறன். இருந்தாலும் அவருடைய தந்தையார் மறைவுக்கு கூட அவர் வீட்டுக்கு போயிட்டு முதலமைச்சர் ஆறுதலாம் சொல்ல ஒரு கடுகடுன்னு தான் இருந்தார். மதுரை பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா கூட மூர்த்திக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் மணிமாறனுக்கு வழங்கப்படவில்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் அது எதிர்த்துனா திமுக நேரடியாக நின்றாலும் திமுக கூட்டணி வேட்பாளர் நின்றாலும் கூட அந்த இடத்துல திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரை ஆர்பி உதயகுமாருடைய வெற்றி அசைக்க முடியாத ஒன்று. அடுத்தபடியாக திருப்பரங்குன்றம் அதிமுக மாவட்ட செயலாளர் ஒருவரான ராஜன் செல்லப்பாவுடைய தொகுதி. அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் மிக்கவர். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்கு ஒரே நேரத்தில் எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டாங்க. சென்னையில் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயக்குமார் இருப்பார், அவருடைய மகன் ஜெயவர்தன் எம்பி தொகுதி தான். அதுபோல் ராஜன் செல்லப்பாவுக்கு எம்எல்ஏ சீட்னா அவருடைய மகன் ராஜசத்தியனுக்கு எம்பி தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் சொற்ப வாக்கில் அவர் வெற்றி வாய்ப்பு எடுக்கிறார். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ராஜன் செல்லப்பாவே போட்டியிடுவாரா இல்லைன்னா அவர் மகன் ராஜசத்தியனுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்றது அந்த தொகுதிக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. பொன்னுத்தா என்பவர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாவட்ட செயலாளர் ஒருவரான ராஜேந்திரன் தனக்கு சீட்டு வேணுன்ற மாதிரி ஒரு காய் நகர்த்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் திமுகவில் பார்த்தீங்கன்னா இல்லை நாமளே நிற்கலாம்,
நம்ம கூட்டணிக்கு தர தேவையில்லை அப்படின்ட்டு மூர்த்தி மாவட்ட செயலர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய ஆதரவாளரான ரகு பாலாஜியை முன்னிலைப்படுத்துகிறாரு. ஒருவேளை அதிமுகவில் ராஜன் செல்லப்பாவா அவரது மகன் ராஜ் சத்யனா அப்படின்றது ஒரு புறம் முடிவாகணும். இன்னொரு புறம் இந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அது மாவட்ட செயலாளரான ராஜேந்திரனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திமுகவே நின்றுனா அந்த இடத்துல அது ரகு பாலாஜிக்கு போக ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் தான் இருக்கும். ஒரு ஸ்டெப் முன்னாடி அதிமுக அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதுதாங்க கல நிலவரம். உசிலம்பட்டி தொகுதியில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவர் ஐயப்பன். அவர் அதிமுகவில் இருந்தாலும் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கார். இந்த முறை அந்த தொகுதியை நேரடியாக அதிமுகவே களமிறங்கும். ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு கிடைக்கப்பட மாட்டாது. அது நேரடியான அதிமுக வேட்பாளருக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எழுத்து இந்த பக்கம் யார் நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 2016 போட்டிட்டு தோற்றுப்போன திமுகவோட இளமகிழன் அந்த இடத்துல இந்த முறை வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இளமகிழன் இந்த முறை போட்டிட்டார்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே போல் அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு வச்சுங்களேன், அங்கே பாஜகவில் 2 பேர் முட்டி மோத வாய்ப்பு இருக்குது. ஒன்று நேரடியாக திருமாரஞ்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட திருமாரஞ்சி போட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அமமுகவுக்கு ஒதுக்குனாங்கன்னா அங்கே பெரும் தொழிலதிபரான மகேந்திரன் அங்கே கிளம்புறங்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக நேரடியாக கிளம்புறங்கன்னா ஒரு வேட்பாளர், அதிமுக கூட்டணியை ஒதுக்குனா அங்கே 2 வேட்பாளர். திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே இளமையிழந்த வேட்பாளர். கண்டிப்பாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் முக்கியமானது மதுரை. மதுரையோட கள நிலவரம் இதுதான். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.